நம்ம நிறைய பேர் யாருடைய பிள்ளையா இருக்கிறோம்னா யாக்கோபனுடைய பிள்ளையா தான் இருக்கிறோம். யாக்கோபு தான் தரிசனத்தில் ஆண்டவர் காமிக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நான் உன்னை இப்படி பண்ணுவேன், இப்படி வச்சிருவேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை திரும்பி வர பண்ணுவேன். உடனே அவன் ஒரு பொருத்தம் எடுக்கிறான், ஆண்டவரே நீங்க சொல்றதெல்லாம் செஞ்சீங்கன்னா நான் உமக்கு இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டுவேன், நான் நட்டுக்கிற இந்த கல் உமக்கு வீடாகும். நீங்க செய்யலைன்னா நான் பண்ண மாட்டேன். இல்லை, அவர் அப்படிதான் போராடுறாரு. நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நான் வரும்போது என்ன பண்ணுவேன். ஆனா திரும்பி வராரு பாருங்க. அந்த இடத்துல வரும்போது தான் அவருக்கு ஞாபகம் வருது, அவர் சொன்னது எல்லாவற்றையும் ஒன்று கூட குறைவில்லாமல் எனக்கு அவர் செய்தார். ஆனா நான் தான் அவருக்கு செய்யலைன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு அவன் ஆராதனை செய்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம கீழ்ப்படியலை, நம்ம ஜெபம் பண்ணலை, நம்ம நிறைய இடத்துல தவறணும். ஆனா ஆண்டவர் நமக்காக சொன்னது, நீ இப்படி பண்ணல அதனால அவனுக்கு பண்ண மாட்டேன்னு கர்த்தர் ஒரு நாளும் விலைக்கு வைக்காம நமக்கு சகலவற்றையும் ஆண்டவர் நமக்காக செய்தார். செய்தாரா இல்லையா? போன வருஷம் கர்த்தர் செய்தாரா இல்லையா? இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு செய்து கொண்டிருக்காரா இல்லையா? போன மாதத்துல ஆண்டவர் நமக்கு செய்தாரா இல்லையா? செய்தாரே, செய்தாரே. அப்போ நம்ம மௌனமா இருப்பது நல்லதா? நம்ம அமைதியா இருப்பது நல்லதா? நம்ம காரணம் காண்பிக்கிறது நல்லதா? இல்லவே இல்லை. நான் எதற்கும் காரணம் இனி சொல்லவே மாட்டேன். எனக்கு அடிக்கடி ரொம்ப ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா, இந்த உலகத்திலே கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற இந்த நிக் அப்படின்ற ஒரு ஊழியக்காரர். அவருக்கு 2 கால்களும் 2 கையும் இல்லை. இந்த வெறும் ஒரு 3 அடி ஹைட் தான் இருப்பார். ஹைட்டும் இல்லை, வெறும் கால் கை ரெண்டுமே இருக்காது, வெறும் அந்த உடம்பு மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். ஆனால் அந்த மனுஷனை பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பாக இருக்கும். அவரே ஃபோன் அட்டன் பண்ணுவார், கால் இல்லை கையில் ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க, கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுவார், நீச்சல் அடிப்பார், அவரே பல் வளைக்கிறார், அவரே சாப்பிடுவார், அவருடைய வேலையெல்லாம் அவரே பார்த்துவார், அவரே கார் ஓட்டுவார், அவரே பிரசங்கம் பண்ணுவார். எத்தனை ஒரு நார்மலான ஒரு பர்சன் என்னென்ன ஒர்க் பண்றாங்களோ எல்லாத்தையுமே அவர் பண்ணிடுறாரு. இத்தனைக்கும் 2 காலும் 2 கையும் அவருக்கு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, இல்லை நான் அந்த மாதிரி என்னுடைய சூழ்நிலை நான் இப்படி இல்லையேன்னு நினைக்கல, நான் என்ன பண்ண முடியுன்றதை யோசிச்சு கர்த்தர் எனக்கு பலன் தந்து இன்றைக்கு லட்சக்கணக்கான பேருக்கு அந்த மனுஷன் சாட்சியாய் வாழ்கிறார். இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர், எனக்கு நல்ல கணவன் அமையல பாஸ்டர், எனக்கு நல்ல மனைவி அமையல பாஸ்டர், எனக்கு நல்ல குடும்பம் அமையல, ஏதோ ஒன்று உங்களுக்கு மனசுக்குள்ள நான் இப்படி இருக்கிறது இதுதான் காரணம் அப்படின்னு ஏதாவது சொல்லுவீங்கன்னா, நான் நம்புறேன் ஆண்டவர் உங்க மேல கோபமா இருக்காரு. ஆண்டவர் உங்க மேல கோபமா இருக்கிறாரு. பரிசுத்தவான்களை ஆண்டவர் பஞ்சு மெத்தையில கொண்டு போய் வைக்கல. பரிசுத்தவான்களா ஆண்டவர் ஒரு விஷயம் கொடுத்துட்டு இதுக்கான எல்லாத்தையும் உனக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன், நீ அமைதியா போயிட்டு அப்படி நடத்திட்டு வந்துரு அப்படின்னு சொல்லல. தரிசனத்தை மட்டும்தான் ஆண்டவர் கொடுத்தாரு. சுற்றி இருக்கிற சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம் தான் சொன்னாரு. அது நல்லா இருக்கலாம், நல்லா இருக்காம இருக்கலாம், அது வெயில் அடிக்கலாம், அது காத்தடிக்கலாம். ஆனா நீ என்ன பண்ணுனா, நான் உனக்கு சொன்னதை நீ போய் செய். அது வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன், உன் ஜீவனை நான் காப்பாத்துவேன், உனக்கு நன்மையாய். ஆனா நீ சுற்றி இருக்கிறத பார்த்துட்டு அதை செய்யாம விட்டுட்டேன்னா நீதான் நஷ்டப்பட்டு போவ. அதனால தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நினைத்திருக்கிற குடும்பம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு.